பராசர பட்டர் இன்னொரு ஆச்சரியமான அர்த்தம் சொல்றார். திருப்பாவை 30 பாசுரங்களையும் தினந்தோறும் சொல்லுக. முடியலையா கடைசி 2 பாசுரங்களையேனும் சொல்லுக. நமக்கு அப்பதான் ஒரு ஆர்வம் வந்துடும். ஒரு தடவை முடியலையான்னு சொல்லிட்டா மேல எத்தனை முடியலையா சொல்லி என்னென்ன சொல்ல போறாரு இப்போ. ஏன்னா மேல மேல வரதெல்லாம் ரொம்ப லகுவான வழியா இருக்கும், இல்லையோ சுலபமான வழியா இருக்கும். சுவாமி அதுவும் முடியலன்னா கேட்டுட்டே இருப்பா. சுதர்சன சதகத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. ஹந்து தந்திராலுதாம் வஹா, உங்கள் சோம்பல் ஒழிய கடவது. அந்த ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தா சோம்பல் போயிடும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அது சொல்லிட்டே சோம்பல் போயிடும்னார். நான் கேட்டேன், ஸ்லோகம் சொல்றதுக்கு சோம்பல் இருக்கு, அது போறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருந்தா சொல்லுங்கன்னு. இது முடிக்கிறதுக்கு அப்போ அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கே சோம்பலா இருந்தா அதுக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை பிடிக்கிறதா இப்போ. அதனால இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அதுன்னா. பார்வதி எவ்வளவு ஜாகிரதையா கேள்வி கேட்டா. கேனோபாயேன லகுனா விஷ்ணுவர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதைர் நித்தியம் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் பிரபு. டெய்லி சொல்றவரை சொல்ல முடியல, லகுவான வழி இருக்கான்னு கேட்டா. சஹஸ்ரநாமம் சொல்ல முடியலன்னா லகுவான வழி சொல்லுன்னு கேட்கல. டெய்லி சொல்றவானுக்கு சொல்ல முடியலன்னா லகுவான வழி இருக்காங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராந்தனே. அது போல திருப்பாவும் 30 பாசுரங்களும் சொல்லணும். இல்லைன்னா கடைசி 2 பாசுரங்களை சொல்லணும். அப்படி இல்லையா சொன்ன நாள நினைச்சதோ கடைசியில சொல்லிட்டார். பராசர பட்டர் அனுசந்தித்திருப்பர். பராசர பட்டர் எழுந்தருள் இருந்தாரோ இல்லையோ, அவர் டெய்லி சொல்லிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்லிட்டார், நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நீ நினைச்சாலே போதும்னு விட்டார். இதோட ஒரு இது கூட முடியாதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இவர் சொல்லிட்டு இப்ப தேவபெருமானுக்கு இவர் கைங்கரியம் பண்றார், ஆழ்வாருக்கு இவர் கைங்கரியம் பண்றார். நாம நினைச்சாலே போதுமா அவர் தேவபெருமானுக்கு கைங்கரியம் பண்றார், இவர் ஆழ்வார் கைங்கரியம் பண்றார். நினைத்தீர்களாகில் நீங்க 2 திவிதேசத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணதா பெருமாள் நினைச்சுப்பாரு. இது சத்தியம். இவா கூட அந்தந்த ஒரு திவிதேசத்தை தான் பாத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்க இவா 2 பேரையும் நினைச்சிட்டு இவா 2 பேரும் கைங்கரியம் பண்றான்னா பெருமாள் என்ன நினைச்சுப்பாரு, அவன் எப்படித்தான் வந்தானோ தெரியல, நீ காஞ்சிபுரத்துக்கும் போயிட்டு திருவாரூர் திருநகரிக்கும் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு போனான், நீங்க என்ன படுக்கையில இருந்து எழுந்துக்கல. ஆனா அவர் அப்படி நினைத்துக் கொள்ளுகிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான தன்மை. சுப்பிரபாதத்துல கூட பாருங்க, ஏமானவாக பிரதிதினம் படித்தும் பிரவருத்தாக தேசாம் பிரபாத சமயே ஸ்மிருதிரங்க பாஜாம் பிரஜாம் பரார்த்த சுலபாம் பரமாம் பிரசூத்தேன்னு முடியறது இல்லையோ. ரொம்ப அழகா வியாக்கியானம் இந்த இடத்துல பண்ணுவா. தினந்தோறும் நாம பின்னால போய் திருவேங்கடமுடையானுக்கு சுப்பிரபாதம் திருமலையில போய் சொல்லணும்னா எல்லாரையும் உள்ள விட மாட்டா. முதல்ல சரி கோபுரத்துல தான் வாசல் நின்று சொல்லிட்டு வா, அதை யாரும் தடுக்க போறது இல்லை. போனா ஐயோ ஒரு நாள் போல 2 மணிக்கா சுவாமி ரொம்ப கட்டம் சுவாமி, அங்கே இருந்து கைங்கரியம் பண்றவா கூட அப்பப்போ ஒரு நாள் 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு சரி சுவாமி உடம்பும் பாத்துக்கணும் இல்லையோ போயிட்டு வான்னு சொல்றா. நாம போய் தினந்தோறும் எல்லாம் பாட முடியாது. அடுத்தது சொன்னா அப்படின்னா வீட்லயே நீ எழுந்து அந்த வேலைக்கு சொல்லிடு. 2:30 மணிக்கு எழுந்து சுப்பிரபாதத்தை சொல்லிடு. பெருமாள் கோயில்ல வந்து சொன்னதான் நினைச்சுப்பார். அது கூட ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம். டெய்லி பண்றதெல்லாம் ரொம்ப கட்டம் சுவாமி. அப்ப ஒண்ணு பண்ணு, வீட்டுல எழுந்துக்கோ, எழுந்துட்டு இப்ப இந்த வேலைக்கு திருமலையில சுப்பிரபாதம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு படுத்துக்கோ போறோம்னா. இது ஈஸியா தான் இருக்கு. ஆனா அதுவும் ஒரு நாள் போல 2:30 மணிக்கு எழுந்துக்கிறதுனா ரொம்ப கட்டம் தான். அப்ப நீங்க என்ன தெரியுமா சம்பாதிச்சிருக்கணும், அங்க கைங்கரியம் பண்ணுகிறவர்கள் உங்கள் இடத்துல நல்ல அபிமானமுடையவர்களாக இருப்பவர்களே ஆயின். இது எத்தனை முக்கியமான பாயிண்ட் பாருங்க. நாம நல்லா 2 போர்வை போத்துண்டு ஸ்வெட்டர் எல்லாம் போத்துண்டு ஆத்துல நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கோம், ஒண்ணும் தெரியாது, கொரட்ட சத்தம் வெண்ண முட்டுறது. அந்த சந்தர்ப்பத்துல அந்த 2:30 மணிக்கு அங்க கைங்கரியம் பண்றவர் ஒருத்தர் இந்த மாதிரி நம்மள போல இங்க இருந்து கைங்கரியம் பண்ணாத போத்திட்டு தூங்கிட்டு இருக்கானேன்னு அவர் நினைச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் வந்து இங்க சுப்பிரபாதம் சொன்னான்னு பெருமாள் நினைச்சு